பற்றி ஏதாவது ஒரு வன்மங்கள் கற்பிக்கணும் இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்லி என்ன ஒரு எல்லாரும் மற்ற சமூகத்தினர் வந்து என்ன புறக்கணிக்க வைக்கணும். அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியே என்ன ஒரு சிறிய டப்பிக்குள்ள அடைக்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய எண்ணங்கள். ஸோ அது மக்களுக்கு தெரியும். நான் அப்படிதான் 100 படம் நடிச்சிருக்கேன், நிறைய படம் நடிச்சிருக்கேன், எத்தனையோ படம் பண்ணியிருக்கேன். இப்போ கூட நான் தொலைக்காட்சி சீரியல் பாகியலட்சுமி நடிச்சிட்டு இருக்கிறேன். நிறைய தாய்மார்கள் என்னை பார்க்குறாங்க. மற்ற எந்த தாய்மார்களும் என்னை வெறுக்கிற அளவுக்கு நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் நடந்துக்க மாட்டேன். அது உறுதியாக சொல்கிறேன். ஸோ இதை சினிமாவோட வெற்றி வந்து சமூக வலைதளம் இப்போ தீர்மானிக்கிற லெவலில் இருக்குது. ஏன்னா அதிகமாக சமூக வலைதளம் தான் வந்து அந்த படம் தோல்வி அடையப்பட்டு தயாரிப்பாங்க. இந்த சமூக வலைதள தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை சார், எல்லாம் நம்ம மனிதர்கள் தானே சார். இப்போ ஊடகங்களுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி தான். நம்ம எல்லாரும் ஒரு மனிதர்கள் தான். அது என்னன்னா சினிமாவும் வியாபாரத்துக்கு தான், எல்லாரும் வியாபாரத்துக்கு தான். அதில் மற்றவருடைய கவனிப்பு நம்ம மேலே இருக்கணுங்கிறதுக்காக சில நேரங்கள் தரம் தாழ்ந்த பதிவுகள் வீடியோக்கள் நானும் பார்க்கறது உண்டு. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னன்னா ஒரு சின்ன விஷயம் சார், நம்ம ஒருத்தங்க மேல நம்பிக்கை கொடுத்தோம்னா ஒரு சாதாரண ஒரு பொண்ணாகட்டும் நிறைய பேர்த்தோட விமர்சனங்கள் இது நான் யூடியூப்லலாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம யாராவது வாழ வைக்கணும். நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணோம்னா முடிஞ்சா யாரையாவது வாழ வைக்கணும். நீங்க நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, நீங்க யூ கேன் நம்பிக்கை கொடுக்கணும் யாருக்கா இருந்தாலும். ஆனா ஒருத்தங்களை பத்தி குறை சொல்லி தனி மனித வாழ்க்கையை தாக்கி அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுனால நிறைய பேர் மனசளவில் உடஞ்சிருவாங்க. ஏன் தற்கொலைக்கு கூட காரணமா இருக்கும் சாமி. ஸோ அந்த ஊடகங்கள் நிறைய நேரங்கள் அப்படி போயிடுதோங்கிறது எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. நிறைய இடத்துல பார்க்குறோம், நிறைய அச்சம் இருக்குது. ஆனால் முறைப்படுத்தணும். ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த செல்ஃபோன் ஊடகங்கிறது சினிமாவுக்கு சென்சார் இருக்குது. ஆனால் இதுக்கு சென்சார் வந்து நம்ம மனசாட்சி தான் சாமி. பேசுகிற நம்ம வீட்லேயும் மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, நமக்கு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற கருத்தில் கொண்டுட்டு பேசினாவே பெரிய. ஏன்னா அந்த செல்ஃபோனில் வந்து குழந்தை நம்ம படிக்கிற பசங்களும் வச்சுருக்கிறாங்க, அவங்களும் அதை பார்க்குறாங்க. ஸோ நம்ம என்னன்னா இது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வன்மத்தையும் மற்ற எதிர்ப்புகளையும் தினந்தோறும் ஏதாவது ஒரு சண்டைகளை தான் நம்ம இதுல இருந்து கிளப்பிட்டு இருக்கோமே தவிர ஒரு ஆரோக்கியமான சூழல் இதில் இல்லை. ஸோ அதனால வந்து நல்ல விஷயம் இருக்கிறப்ப உங்களை மாதிரி நல்ல ஊடகங்கள் இருக்கும் பொழுது, ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியும் அது தூண், இந்தியாவுடைய பத்திரிகை தூண் நம்ம சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட ஊடகங்கள் இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஊடகங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது அவசியம். சாமி இது எமோஷன் தான். ஆணவ படுகொலைங்கிறது எப்படி சொல்றதுன்னா, இப்போ நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன், அது தீர்வாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னன்னா இப்போ எல்லாருமே ஒரு சாயம் பூசுதல், இப்போ நேரடி தாக்குதலோ நேராக ஒரு விஷயம் நடக்கும்போதோ ஒரு காதல் நடக்கும்போதோ பெத்த அம்மா அப்பாவுக்கு தாங்க அவங்க வழி தெரியும் சார். நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க சாதாரண உங்க பைக் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டோன்னா உடனே போய் அடிக்கிறது இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு உடனே அந்த கோவத்துல போய் யாரா என் பைக் எடுத்தவன், ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கடா இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறோம். தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே சாமி. அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை தானே. அப்ப அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றதுதான். அது வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல. எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறது தான் கண்ணா. அது எனக்கு குற்றச்சாட்டு தெரியல, எனக்கு அது சொல்ல தெரியல. வேற இல்லையா?